பெண்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி கன்சீவ் ஆகிறதையோ இல்லைன்னா ப்ரெக்னென்சியோ எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கன்சீவ் ஆகிறதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது மோஸ்டா வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் வரும். அதாவது நம்மளோட இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு எதிராகவே வந்து செயல்படுறது. ஓகே, ஸோ நம்ம இன்சுலின் வந்து பான்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கன்ல இருந்து சுரக்குது. ஸோ அந்த பான்க்ரியாஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்கிறனால இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஓவரிலையும் ஆக்ட் பண்ணி அவங்களோட எக் நம்பர்ஸை வந்து குறைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிலேஷன் எப்பவுமே வந்து நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆனாங்கன்னா அவங்க டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல்டா இல்லை அப்படின்னா மிஸ்கேரேஜ் ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. ஏர்லி மிஸ்கேரேஜஸ், அதாவது 12 வீக்ஸ்க்குள்ள வந்து மிஸ்கேரி பண்ற ரிஸ்க் வந்து ஹை. பேபிஸ்க்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸை விட வந்து ஆர்கன் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹார்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம், இல்லைன்னா வந்து மூளை சரியா வளராம இருக்கிறது, கை கால் வந்து வளர்ச்சி வந்து சரியா இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ கண்டிப்பா வந்து டயபெட்டிஸை வெல் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா எக் நம்பர்ஸ் நார்மலா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டயபெட்டிஸை வந்து ஆல் த்ரூ அவுட் பிரெக்னன்சி மானிட்டர் பண்ணிக்கணும்.